திருவிதாங்கோடு என்று சொல்லுகிற ஒரு ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். அங்க ஒரு வார்டுல எஸ்டிபியையும் திமுகவும் மட்டும்தான் போட்டியிடுகிறது. அங்க கடந்த நகராட்சி நகரமன்ற தேர்தல்ல அங்க இருக்கிற திமுக உடன்பிறப்புகள் எல்லாம் போய் வீடு விடா போய் பிஜேபி வந்துரும் பாத்துக்கங்க, திமுக போட்டுருங்க. ஏன்டா நிக்கிறதே எஸ்டிபியும் திமுக தாண்டா நிக்குது. ஒன்னே எஸ்டிபி வரணும், திமுக வரணும். பிஜேபி இல்லாத இடத்துல எப்படியா பிஜேபி வரும்? எங்களுக்கு முதலே அதானையா. அந்த கடைச்சரக்க நாங்க யார்கிட்டையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம். பாஜகவை விட்டு அதிமுக வெளிவந்து விட்டது என்று சொன்ன பிஜேபிக்கு பயம் இல்ல, திமுக வைத்த கலக்குது. ஆகா, நம்முடைய சொத்தை பிடுங்கிடுவாரோ, எங்கே சிறுபான்மை வாக்குகளை நாம் விட்டு விடுவோமோ என்று அச்சப்படுகிறார்கள். நீங்கள் சிறுபான்மை வாக்குகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அதுதானே நம்ம கேட்கிறோம். என்ன செய்திருக்கிறீர்கள்? எதையும் செய்யவில்லை. சட்டமன்றத்தில் தோழர் வேல்முருகன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எப்படி சட்டமன்றம் நடக்குன்னு சொல்லி காட்டுறார். வேல்முருகனோ அல்லது சிறுபான்மை சமூகத்தினுடைய எம்எல்ஏக்களோ போய் முதல்வர்கிட்ட எங்க தொகுதிக்கு இது வேணுங்கன்னு கேட்டா நடக்கவே நடக்காதான். ஆனா வானதி சீனிவாசனோ அல்லது நயினார் நாகேந்திரனோ போய் முதல்வர்கிட்ட எங்க தொகுதிக்கு வேணும்னு கேட்டா அவருக்கு அந்த வேலையை முடிச்சிட்டு அந்த கவரை கொண்டு வீட்டுல கொண்டு கொடுக்கிற அளவிற்கு திமுக அரசு பாஜக உறுப்பினர்களுக்கு ஏன் அப்படி முக்கியத்துவம் தருகிறது என்று கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா?